நாம் இன்றைக்கி பிஸ்மில்லா பாத் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆளாக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நமக்கு துவரம்பருப்பு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுருந்த சாப்பாட்டு அரிசியவும் நம்ம போட்டு 4 ஆளாக்கு தண்ணி, ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 4 ஆளாக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சாதம் வந்து நமக்கு ரொம்பவே குழையணும். ஸோ அதுக்காக நம்ம ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு போட்டு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். சோம்பு, துவரம்பருப்பு, மல்லி, வத்தல், மிளகு, அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வதக்கணும். ஸோ இது மறுபடியும் பாருங்கள். துவரம்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, வத்தல், காஷ்மீரி மிளகாய் கிடச்சா நம்ம 2 ஸ்பூன் 2 மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ கலருக்காக அதை நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச இந்த எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு நம்ம கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ வந்து கருகிடக்கூடாது, தீஞ்சு போகக்கூடாது. ஸோ பார்த்து லேசாக வதக்கிக்கிறங்க. இதுக்கு இடையில் நான் 3 பல் தேங்காய் எடுத்து வச்சுட்டு ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா தேங்காவையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். திருவியும் எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நம்ம அரைச்சி வச்சிடலாம். இதுக்கு இடையில் நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிடலாம். ஸோ இது ஊற்றுனதில் நம்ம வந்து 3 பெரிய வெங்காயம் நான் ஆஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். 3 பெரிய வெங்காயம், நமக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கிடச்சா அவங்கள்ட்ட நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான காய்கறி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கத்தரிக்காய், பீன்ஸு, கேரட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கிடச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கிடச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வதக்கின வெங்காயத்து கூட நம்ம அரிஞ்சு வச்ச 3 தக்காளியும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். ஸோ நல்லா இதை வந்து லேசாக உப்பு போட்டு, ஏன்னா நம்ம அதுலேயும் வந்து சாதத்துக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக போடுவோம். ஸோ அதுக்கு தக்கன பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நார்மல் சாம்பார் சாதம் தான் இந்த பிஸ்மில்லா பாத் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதுக்கும் அதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட்டுமே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வதங்குற தக்காளி வெங்காயத்து கூட நம்ம எடுத்து வச்ச காய்கறியவும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். நமக்கு அந்த அரிசி சாதம் குழஞ்சி வரும்போதே இதுவுமே வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். நீங்கள் அரிசியவும் அந்த பருப்பையும் கூட போட்டு நல்லா குழையறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் போட்டு எடுக்கலாம். நமக்கு சாப்பாட்டு அரிசிக்கு நார்மலாகவே நம்ம 4 விசில் விடுவோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 விசிலே விடலாம். ஸோ 4 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, நல்லா குழஞ்சி வரணும். ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் நம்ம அதை வதக்கிக்கிட்டு இருந்த இந்த காய்கறியோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். ஸோ இது கூட தான் நம்ம வந்து அந்த சாதத்தை நம்ம வந்து எடுத்து சேர்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம இது கூட தண்ணியை ஊற்றி நம்ம நல்லாவே கொதிக்க விடலாம். இதுக்கடையில் நம்ம கொஞ்சமாக நமக்கு கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். மஞ்சத்தூள் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். ஸோ கட்டாயம் கிடையாது, நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் போட போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள் மட்டும் நம்ம சேர்ப்போம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஆளாக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் 4 ஆளாக்கு ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஆளாக்கு ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வேக விடலாம். ஸோ இது வந்து நமக்கு வேக ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸோ நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கு தட்டி வெயிட் பண்ணலாம். இது கூட நம்ம வந்து மஷ்ரூம் ஃப்ரை, அப்புறம் வந்து ஊறுகாய், அப்புறம் வடகம், அப்பளம் இதுகெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்னா கொஞ்சமாக ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை எடுத்து நம்ம கரைச்சி இது கூட ஊற்றிக்கிடலாம். கண்டிப்பாக இது சேர்க்கணும் புளி. ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் மசாலா அது வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்க பொடியாக இருந்தாலும் சரி. இப்போ இது கூட நான் குக்கரில் எடுத்து வச்ச சாதத்தையும்
எனக்கு வந்து ரைஸ் வந்து குக்கரில் வந்து 4 ஆளாக்கு தண்ணினால நல்லா வேகலை. ஸோ அதனால் நான் இது கூட தான் ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் போட்டு நல்லா குழஞ்சி வர நம்ம வேக விடலாம். ஸோ இதுக்கு வந்து டைம் ஆகும், பட் டேஸ்ட் வந்து இதுக்கு ஒருத்தர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்துட்டு இப்போ பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.